அந்த வழக்குல தான் சாட்சியங்கள் சூறையாடப்படுதோ அப்படிங்கிற கோரிக்கையோட ஒரு மனுவை கொண்டு போகுது. இது கோர்ட்டு அரசியல் சண்டையெல்லாம் வெளியில வச்சுக்கணும். சிஎம்மோட செயல்பாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? பேச்சுரிமையே தடுக்க முடியுமா? இதுக்கு மேல இந்த கேஸ்ல அழுத்தம் கொடுத்தா அப்புறம் சிக்கல் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பயம் இருக்கு, எச்சரிக்கை பண்ணி அனுப்பிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன கேள்வி என்ன? முதல்வர் எங்க போகலாம்னா, இல்ல யாரை சந்திக்கலாம்னா, யாரெல்லாம் பேசலாம் பேசக்கூடாது, அது இல்லையே கேள்வி. சாட்சி கலைக்கப்படுற மாதிரி இருக்கு, இது நீங்க கவனிக்க வேண்டிய இடமா? கவனிங்க. இதை கேட்டு போனா அந்த மனு விசாரணைக்கு நீதிபதிகள் என்ன கவனிப்பாங்க? இவங்க மனுவில் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ப்ரெஷரா, கிராட்டிடியூட் ட்ராப்பா, பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டா, விட்னஸ் கிளைமேட்டை மாற்றுமா? இதைத்தானே கவனிக்கணும், இதுதானே கேட்பாங்க. ஆனால் நடந்தது என்ன? சாட்சிகளை காப்பாற்றணும்னு கேட்டு போன மனு முதல்வரோட பேச்சுரிமைக்கு எதிரானதாக கருதப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. மனுவுக்கு கோர்ட்டோட டோன் என்ன? அரசியல் சண்டையை வெளியில போய் வச்சுக்கோம். சரி, அரசியல் சண்டையை வெளியில வச்சுக்குவோம். ஆனா சாட்சிகள் கலைக்கப்படுற இந்த பிரச்சனை, அதுக்கு எங்க போகணும்? உச்ச நீதிமன்றமே கண்காணிக்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னா அப்ப எங்க போகணும்? வணக்கம், இது டெமோக்ரஸி. நான் ஆதீனம் விலகி. இது உச்ச நீதிமன்றமா கட்ட பஞ்சாயத்தா? கரூர்ல 41 பேர் செத்து போனாங்க. அது சாதாரண கேஸ். உச்ச நீதிமன்றமே சிபிஐ பார்க்க சொல்லி பரிந்துரை பண்ண ஒரு கேஸ். அதாவது இந்த விசாரணை சரியா நடக்கணுங்கிற அக்கறையில உச்ச நீதிமன்றமே வழிகாட்டின ஒரு வழக்கு. அந்த வழக்குல தான் சாட்சியங்கள் சூறையாடப்படுதோ அப்படிங்கிற கோரிக்கையோட ஒரு மனுவை கொண்டு போகுது. இது கோர்ட்டு அரசியல் சண்டையெல்லாம் வெளியில வச்சுக்கணும். உங்களை பத்தி அவதூறு பேசியிருந்தாங்கன்னா டெஃபமேஷன் போடுங்க. அதுக்காக சிஎம்மோட செயல்பாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? ஆட்சியில் இருக்கவங்களோட பேச்சுரிமையே தடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விகளை அடுக்கி இதுக்கு மேல இந்த கேஸ்ல அழுத்தம் கொடுத்தா அப்புறம் சிக்கல் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பயம் இருக்கு, எச்சரிக்கை பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் பேச்சு வழக்குல சாதாரணமா நாம பேசிக்கிற மாதிரி சொல்லி, இதையே அவங்க ரொம்ப நாகரிகமா நீதிமன்ற மொழியில சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. நீதிமன்றத்தை அணுகுனது எதுக்காக? வழக்குல சம்பந்தப்பட்டவங்க, அதிகாரத்துல இருக்கவங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அணுகி உதவி, நிவாரணம், வேலைன்னு அனுசரணையா உள்ள இறங்கினா அது சாட்சிகளை பாதிக்கும் இல்லையா? சிபிஐல விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அதே சம்பவத்தை பத்தி அரசியல் மேடைகள்ல பப்ளிக்கா பழி போட்டு பேசினா அது மக்களோட மனநிலையையும் சாட்சிகளையும் விசாரணை சூழ்நிலையையும் பாதிக்காதா? அதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன்னும் அப்லோட் ஆகல. அதனால ஹியரிங் பற்றி பப்ளிக் ரிப்போர்ட்டிங் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில தான் நம்ம பேச முடியும். அது என்ன சொல்லுது? சிஎம்மோட நடவடிக்கைகளை கோர்ட் கட்டுப்படுத்தணுமான்னு கேட்டாங்க. அமைச்சர்களோட பேச்சுரிமைக்கு இன்ஜெக்ஷன் போடணுமான்னு கேட்டாங்க. அரசியல் மேடையில பேசுனா நீங்க வெளியில போய் பேசு, உன்னை பத்தி தப்பா பேசுனா டெஃபமேஷன் போடும். இது கோர்ட்டு கட்சி சண்டையை வெளியில வச்சுக்கோ. ஒரு நிமிஷம், கோர்ட்டுக்கு போன கேள்வி என்ன? முதல்வர் எங்க போகலாம்னா, இல்ல யாரை சந்திக்கலாம்னா, யாரெல்லாம் பேசலாம் பேசக்கூடாது, அது இல்லையே கேள்வி. சாட்சி கலைக்கப்படுற மாதிரி இருக்கு, இது நீங்க கவனிக்க வேண்டிய இடமா? கவனிங்க. ஒரு சாட்சி நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை யாரெல்லாம் அணுகலாம், யார் உதவி செய்யலாம், யார் ஆறுதல் சொல்லலாம், யார் வேலை கொடுக்கலாம், இந்த எல்லாமே ஒரு ஆன்கோயிங் விசாரணையில சாதாரண விஷயம் இல்லை. இதை கேட்டு போனா அந்த மனு விசாரணைக்கு நீதிபதிகள் என்ன கவனிப்பாங்க? இவங்க மனுவில் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ப்ரெஷரா, கிராட்டிடியூட் ட்ராப்பா, பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டா, விட்னஸ் கிளைமேட்டை மாற்றுமா? இதைத்தானே கவனிக்கணும், இதுதானே கேட்பாங்க. ஆனா நடந்தது என்ன? சாட்சிகளை காப்பாற்றணும்னு கேட்டு போன மனு முதல்வரோட பேச்சுரிமைக்கு எதிரானதாக கருதப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. மனுவுக்கு கோர்ட்டோட டோன் என்ன? அரசியல் சண்டையை வெளியில போய் வச்சுக்குவோம். சரி, அரசியல் சண்டையை வெளியில வச்சுக்குவோம். ஆனா சாட்சிகள் கலைக்கப்படுற இந்த பிரச்சனை, அதுக்கு எங்க போகணும்? உச்ச நீதிமன்றமே கண்காணிக்கிற வழக்குல இப்படி ஒண்ணு நடக்குது, சரியாதான் போகுதான்னு பார்த்துன்னு சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னா அப்ப எங்க போகணும்? 7ஆம் தேதி ஹியரிங்கோட அபிஷியல் ஆர்ஓபி இன்னும் அப்லோட் ஆகல.
ஆனாலும் இதுவரைக்கும் கிடைச்ச பப்ளிக் ரெக்கார்ட்ஸை வச்சு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். திமுக கேட்டது சாட்சிகள் கலைக்கப்படக்கூடாதுன்னு. ஆனா பெஞ்சோட பெர்ஸ்பெக்டிவ், ரைட் டு ஸ்பீச், மீட்டிங்ஸ், பொலிட்டிக்கல் ஃபைட், இதுதான் நடந்த ஃப்ரேமிங்ஸ். ஒரு நீதிமன்றம் மனுவில் கேட்டிருக்கிற நிவாரணங்களை நிராகரிக்கலாம், அது அவங்களோட அதிகாரம். ஆனா அந்த மனு குறிப்பிட்டிருக்கிற அந்த ஆபத்தை கண்டுக்கவே இல்லைன்னா அதுதான் பிரச்சனை. ஏங்க, நீதிமன்றம்னா என்ன? பேச தெரிஞ்சவங்க சான்ஸ் எடுத்துக்கிற இடமா, இல்ல உண்மையையும் நீதியையும் பாதுகாக்கிறதுக்கான இடமா? கரூர்ல பப்ளிக் ரெக்கார்டு என்ன நமக்கு கேட்டது? 41 பேர் இருக்காங்க. சிபிஐ விசாரணை நடந்தது. சாட்சி பாதிக்கப்படலாம்ங்கிற நிலைமை. ஆனா கோர்ட்டோட கவலை முதல்வரை ரெகுலேட் பண்ண முடியுமான்னு. அதனாலதான் கேட்கிறேன், இது உச்ச நீதிமன்றம்னா இல்ல சாட்சிகள் பத்தின கவலைய அரசியல் சண்டைன்னு பேரு பண்ணி அனுப்புற கட்ட பஞ்சாயத்தா?